ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ கொடுத்து. சரி, இன்றைக்கி லாங் வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய டே இன் மை லைஃப் தான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன். அதை ஊற வச்சு முளை கட்டுறதுக்காக வச்சுருந்தேன். நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. தம்பிங்களுக்கு அது தாளித்து கொடுத்துட்டு லஞ்சுக்கு சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக வறுத்து அரைச்சிருந்தேன். டேஸ்ட்டு அப்போ தான் சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தம்பி திடீர்னு எனக்கு க்ரீன் சிக்கன் வேணும்னு கேட்டான். சரின்னு சிக்கனில் கொஞ்சமாக எடுத்து க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஹேர் பேக் போடலாமேன்னு சொல்லி நைட்டே வெந்தயமும் பச்சை பயிரும் ஊற வச்சுருந்தேன். ஃப்ரைடே ஊற வச்சுருந்தேன். அன்றைக்கி ஹேர் பேக் போட முடியல. கரண்ட்டு சுத்தமாக இல்லை. நான் அரைக்கலான்னு 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். கரண்ட் இல்லை. சரி, இன்றைக்காவது ஹேர் பேக் போட்டுடலான்னு சொல்லிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஹேர் பேக் போட்டாச்சு. ஹேர் பேக் போட்டுட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு அரைச்ச மசாலாலாம் சேர்த்து சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு தம்பிக்கு காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். ரசம் ரெடி பண்ணிவிட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்குள்ளேயே கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ரெடி பண்ணிவிட்டு தம்பிங்களுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது நல்லா மேரினேட் ஆகிருந்துச்சு. அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக தம்பிங்க குப்பையாக்கி வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கிச்சனில் இருக்கிறத விட ஹாலில் தான் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டையும் அப்படியே கூட்டி விட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. சரின்னு தம்பிங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் அப்படியே சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. தம்பிங்க காலையிலே சப்ஜா சீட்ஸும் பாதாம் பீஸுன்னு ஊற வைக்க சொன்னாங்க. அதை வச்சு இன்றைக்கி லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி தம்பியை கூடயே உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தோம். தம்பிங்க ரொம்ப லைக் பண்ணி குடிக்கிறாங்க பாதாம் பீஸு. நான் குடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அது உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது. இப்போ குடித்ததுக்கப்புறமா தம்பிங்களை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டு ஹஸ்பண்ட் ஈவினிங் வெளில போகலான்னு சொல்லியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தேன். தம்பிங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் அப்படியே ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல்ஸை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.